Bismillahirrahmanirrahim. Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi zidni ilman nafiya. Rabbi habli hukma. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் என் உரையை ஆரம்பிக்கின்றேன். ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு முஸ்லிம் உமனின் சார்பாக ஒவ்வொரு புதன்கிழமையும் பெண்கள் வட்டம் என்ற இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு மிக சிறப்பாக பெண்களுக்காக என்ற முன்னேற்றத்திற்கும் அவர்களுடைய விழிப்புணர்ச்சிக்கும் சேவையாற்றி கொண்டு வரக்கூடிய அருமை சகோதரி பர்வீன் பாப்பா, சகோதரி அர்ஷியா இர்ஃபான், சகோதரி ஃபாஹர் ஆத்திக் சாஹிபா மற்றும் ஒவ்வொரு புதன்கிழமையும் அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் பெண்களுடைய பேரவையின் சார்பாக டிஎம்எம்பி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணியின் சார்பாக பேசக்கூடிய அருமை சகோதரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொடுக்கக்கூடிய அருமை சகோதரி ஷாக்கிரா அவர்களுக்கும் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியினுடைய உரைகளை கேட்டு பயனடையக்கூடிய அன்பு சகோதரிகள், தோழிகள், தாய்மார்கள் அனைவருக்கும் இடையே காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சலாமத்தும் ரஹமத்தும் பரக்கத்தும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய பெருங்கிருபை அல்ஹம்துலில்லாஹ். இந்த டெக்னாலஜி வாயிலாக நம்ம எந்த வேலையில் இருக்கிறோமோ, எங்கே நம்மளுடைய வசதியின் பிரகாரம் இருக்கிறோமோ, இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அறிவை கொடுத்து, இந்த ஆற்றலை கொடுத்து, இந்த வாய்ப்பை கொடுத்து இதன் மூலமாக நம்ம இணைத்திருக்கின்றான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. கோவிட்-19 அது 2020 மார்ச்சில் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. உலகமே ஸ்தம்பிச்சு போய் இருந்துச்சு இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலகட்டத்தில் எத்தனை ஆயிரம் லட்சம் உயிர்கள் போனது. அதற்கு பிறகு நம்ம எல்லாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோன்னா இது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு ரஹ்மத், அல்லாஹ்வுடைய போனஸ் நமக்குன்னு சொல்லணும். அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறான். கொரோனா காலகட்டத்தில் சொந்த தாய் தகப்பனுடைய மையத்துக்கு பிள்ளைங்க போக முடியல, மனைவியுடைய கணவனுடைய மையத்துகளுக்கு போக முடியல, கூட பிறந்த உடன்பிறப்புகளுடைய மையத்துக்கு போக முடியல, எந்த அளவுக்கு ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடிய நம்ம வாய்ப்பு கிடைக்கல. அந்த ஒரு சோதனையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஒருத்தர் கிட்ட உட்கார முடியல, சோஷியல் டிஸ்டன்சிங்னு சொல்லிட்டு எல்லாரும் தூரமாக இருந்து அல்லாஹ் எப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அதிலெல்லாம் இருந்து மீண்டெடுத்து அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை கொடுத்துருக்குறான்னா முதல்ல அல்லாஹ்வுக்கு கோடான கோடி நன்றியை நம்ம செலுத்தி கொள்ளணும். யாரெல்லாம் அந்த காலகட்டத்தில் நம்முடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், நமக்கு உயிருக்கு நெருங்கியவர்கள் எல்லாம் இழந்திருக்கின்றோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மௌத்தாக்களுக்கு மக்ஃபிரத் செய்வானாக. அவர்களுடைய பாவங்களை மன்னித்து மகத்தான மறுமை வாழ்க்கையை அவர்களுக்கு நசீபாக்குவானாக. அந்த இழப்போடு வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் சபரை தருவானாக என்ற துவாவோடு நான் சொல்லக்கூடிய ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, ரமலானை வரவேற்போம் என்றதான் என்னுடைய தலைப்பு. அன்பு சகோதரிகளை, ரமலானை வரவேற்போம் என்று சொல்லும் பொழுது இப்போ இன்ஷா அல்லாஹ் 4-5 நாட்களில் நம்முடைய நோன்பு ஆரம்பிக்க இருக்கின்றது. நம்ம இப்போ இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம பேசுகிறோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை பற்றி எப்படி செய்வார்கள் என்றால், 3 மாதத்துக்கு முன்னாடியே ரஜப் மாதத்திலே என்ன சொல்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஜப் மாதத்தில் விதை விதையுங்கள், ஷாபான் மாதத்தில் அதுக்கு நீர் ஊற்றுங்கள், ரமலான் மாதத்தில் அது அறுவடை செய்யுங்க அப்படின்றாங்க. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடியே சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே இதனுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா சகோதரிகளே, ரமலான் மாதத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்பாங்களாம். ரமலான் முடிஞ்ச பிறகு அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துக்கு அதை பின்பற்றுவாங்களாம். அப்போ சென்ட்ரல் ஃபோக்கல் பாயிண்ட்டை ரமலானை வச்சு அவங்க வாழ்ந்தாங்க. யல்லாஹ், என்னுடைய ஹயாத்தை நீ நீடித்து கொடு, நான் ரமலான் வரைக்கும் வாழ வேண்டும், ரமலானுடைய அருட்கொடைகளை எல்லாம் நான் அறுவடை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா என்று துவா செய்வார்களாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ். இந்த ரமலானுடைய பாக்கியத்தை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் இந்த ரமலான் மாதத்துடைய பாக்கியம் தெரிஞ்சிச்சுன்னா 365 நாட்களும் வருஷம் ஃபுல்லாக ரமலானாக இருக்காதா, அப்படி இருக்கக்கூடாதான்னு ஏங்குவீங்க நீங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு மகத்துவம் பொங்கிய ஒரு புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய ரமலான் மாதத்தை வரவேற்க நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய ஹயாத்தை நீட்டாக்கி வரக்கூடிய ரமலானுடைய அத்தனை பாக்கியத்தையும் பெறக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் செய்வானாக. நற்காரியங்களை ஆற்றி, நோன்பை நோற்று, ஏழை எளியவர்களுடைய பசியை ஆற்றி, தான தர்மத்தை, ஜக்காத்தை வழங்கக்கூடிய பாக்கியத்தை
நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் நல் அருள் புரியக்கூடியதாகவும் இந்த ரம்லான் மாதத்தை அல்லாஹ் ஆக்குவானாக என்ற துவாவோடு ஆரம்பம் செய்ய விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, ரம்லான் மாதம் வந்த உடனே குறிப்பாக நாம் என்ன யோசிக்கிறோம்? நோன்புனால முதல்ல ஞாபகம் வர்றது தாகம், அடுத்தது பசி. இது 2 தான். நோன்பு நோப்போம், தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இதுதான் யதார்த்தமாக. அதே போல் பெண்கள் என்ன யோசிக்கிறது? தூக்கம் கம்மியாயிடும், சஹருக்கு எந்திரிக்கணும், அடுத்தது சமைக்கணும், இஃப்தாருக்கு சமைக்கணும், சஹருக்கு சமைக்கணும், அப்புறம் பசங்களை சாப்பாட வைக்கணும் சஹர் நேரத்தில். அப்புறம் பசங்க சரியாக நோன்பு இருக்கிறாங்களான்னு கண்காணிக்கணும். அவங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும் பொழுது அங்கே எப்படி கஷ்டப்படுவாங்களோ அப்படின்ற அந்த இயக்கம். அதே போல் நான் விருந்துக்கு ஏற்பாடு செய்வது. ஏன்னா இப்போ ட்ரெண்ட் என்னென்னா இஃப்தார் பார்ட்டி தான் ட்ரெண்டு. நீங்கள் உங்கள் இஃப்தாரில் என்ன வச்சிங்க? பிரியாணி வச்சிங்களா, மந்தி வச்சிங்களா, ஷவர்மா வச்சிங்களா? அதே போல் இன்றைக்கி என்ன சமைச்சிங்க? இந்த இஃப்தார் விருந்தோடு ஒருத்தர் இன்றைக்கி போட்டி போட்டு ஃபோட்டோ எடுத்து நம்ம இன்றைக்கி இஃப்தாருக்கு இதெல்லாம் பண்ணோம், இந்த ஜூஸ் எல்லாம் பண்ணோம், இந்த மில்க் ஷேக் பண்ணோம், இந்த ஃபாலுதா பண்ணோம் அப்படின்றது இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதுதான் நோன்புனாலே ஃபாஸ்டிங்கை மறந்துட்டு இப்போ மந்த் ஆஃப் ஃபாஸ்டிங் இல்லை, மந்த் ஆஃப் ஃபீஸ்டிங் ஆக்கிட்டோம். அதை 11 மாதம் சமைக்காததை இந்த 1 மாதத்தில் சமைச்சிருவோம். 11 மாதம் சாப்பிடாத எப்படியாவது இந்த 1 மாதத்தில் நம்ம சாப்பிடணும். 11 மாதத்தில் செய்யாத விஷயங்கள் எல்லாம் ரம்லான் மாதத்தில் நம்ம செய்யணும் அப்படின்றத ஒரு ட்ரெண்டாக, ஒரு ஃபேஷனாக இப்போ கொண்டு வந்துட்டோம். எல்லாம் நமக்கு நல்ல அருள் புரிவானாக, சரியான வழிகாட்டுதலை எல்லாம் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்று துவா செஞ்சு கொள்கிறேன். ஏன்னா சொல்லும் பொழுது நமக்கு வேடிக்கையாக இருக்குது. ரம்ஜானுக்கு இந்த ஃபீஸ்டிங் மந்த் ஆக்கினதோடு மட்டும் இல்லாமல் இந்த மந்த் ஆஃப் ஃபேஷனாக ஆக்கிட்டோம். நம்ம இந்த ரம்லானில் நம்ம என்னென்ன புது புது ட்ரெஸ் என்னென்ன போட போகிறோம், குறிப்பாக பிறநாளுக்கு எந்தெந்த கடைங்கெல்லாம் புது ட்ரெண்டிங் ஃபேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கட்டு அந்த கட்டு, அது எல்லாம் சினிமா ஹீரோயின்களுடைய பேருங்கெல்லாம் போட்டு புது கட்டுங்களுடைய ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, இப்போ அபாயங்கள்லேயும் நிறைய ஃபேஷன் வந்துருச்சு. நான் இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணல, என்னை தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா உண்ணுவதும் நல்லா உடுப்பதும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான். அதில் சந்தேகமே கிடையாது. நல்லா உண்ண வேண்டும், நல்லா உடுக்க வேண்டும், நம்முடைய வசதிக்கேற்றவார். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு வல்லாஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் உண்ணுங்கள் பருங்குங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை வெறுக்கின்றான் என்று திருமறை திருக்குர்ஆனில் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு வழிகாட்டுதல் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் பருகுங்க, உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள், ஒன்றும் அதில் எந்த குறையும் இல்லை, அதில் எந்த விதமான உங்களுக்கு தடையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக சாப்பிடுங்க, நல்லபடியாக நீங்கள் உணவு சமைங்க. ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்லிட்டு அதோட நிறுத்தலை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் வெறுக்கின்றான் யார் வீண் விரயம் செய்கின்றார்களோ. வீண் விரயம் என்றால் எக்ஸ்ட்ராவேகன்ஸ், தேவையில்லாத வேஸ்டேஜ், அளவுக்கு அதிகமாக ஒன்றை செஞ்சு அதை வீணாக்குறது வீண் விரயம். வேஸ்டேஜ் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு கஞ்சத்தனமும் பிடிக்காது. எப்படி எக்ஸ்ட்ராவேகன்ஸும் லக்ஸுரி அண்ட் வேஸ்டேஜ் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதோ, அதே போல் மைசர்லினஸ், கஞ்சத்தனமாக இருக்கிறதும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சரியான இவன் கஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு பழக்கமும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு பிடிச்சது நடுநிலைமையாக நாங்கள் இருப்பது. உம்மத்தன் வசத்தன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? உம்மத்தன் வசத்தன், நீங்கள் நடுநிலைமை நாடக்கூடிய சமுதாயமாக இருங்க. அதனால தான் இந்த நோன்பை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ ஒரு பேலன்ஸ்டாக வச்சுருக்கான் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ், அதாவது இரவு நேரத்தில் நம்ம எப்போ தூங்குவோமோ அந்த நேரத்தில் ஒரு பகுதியை நம்ம உண்ணக்கூடியதாகவும், நம்ம மத்தியான நேரத்தில் எப்போ சாப்பிடுவோமோ அந்த நேரத்தில் நோன்பு இதாகவும் அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான். டைம் டேபிளை மாற்றுறான். டைம் டேபிளை மாற்றுறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று, நம்மளுடைய பாடி இஸ் அ மெஷின். அதுக்கு ஒரு ஓய்வு, வேலை செய்யக்கூடிய நேரத்தில் ஓய்வு கொடுக்குறது, ஒரு ஹாலிடே கொடுக்குறோம் பாடிக்கு. ஏன்னா நாள் ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்றோம், நோன்பு டைமில் எப்படி செய்கிறோம், நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறோம். அப்போ பாடி ரீஜுவனேட் ஆகி அதை தன்னைத்தானே சரி பார்த்து கொள்வதற்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு வசதி. அதே போல் இரவு நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடில் அல்லாஹ் பரக்கத்தை போடுறான் அப்படின்றாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மள பல பேருக்கு சில பழக்கம் இருக்குது.
சஹார் வந்து நான் எந்திரிச்சு சாப்பிட்டேன்னா என்னுடைய இது தூக்கம் ஸ்லீப் பேட்டர்ன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, அதனால நைட்டே நான் ஒரு 11 மணியோ 12 மணியோ சாப்பிட்டு நான் படுத்துருவேன், அதோட காலையில் எந்திரிப்பேன், என்னுடைய ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு என்ன என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தூக்கத்தை விட்டு எழுந்து அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்காக என்று சஹார் உணவை நீங்கள் உண்ண வேண்டும். அந்த சஹார் உணவு என்பது அது ஒரு பெரிய டாபிக். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்கள் பேரிச்சப்பழமும் தண்ணீரை சாப்பிட்டு தான் அவர்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள், நோன்பை திறந்திருக்கிறாங்க. இட்ஸ் கம்ப்ளீட் ஃபுட். அஸ்வதைன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்வதைனை கொண்டு உயிர் வாழ்ந்தார்கள் பல வாரங்கள் என்று சொல்லப்படுது. அஸ்வதைன் என்றால் 2 black things, 2 கருப்பு பொருட்கள். அந்த 2 கருப்பு பொருட்கள் எதை குறிக்கின்றது என்றால் பேரிச்சப்பழத்தையும் தண்ணீரையும் குறிக்கின்றது என்று அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ பேர் மினிமம் நீங்கள் சஹாருக்கு எந்திரிக்கணும், தூக்கத்தை விட்டு நீங்கள் எந்திரிக்கணும், அண்ட் அல்லாவுக்காக என்று நான் இதை எந்திரிச்சிருக்கிறேன், இந்த சஹாரை பண்ணுறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் எந்திரிச்சு சாப்பிடும் பொழுது அதில் மகத்தான பரக்கத்தை அல்லாஹ் போடுறான் அப்படின்ட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதே போல் திருமறை திருக்குறானில் எப்போ நீங்கள் சஹார் உண்ண வேண்டும், எப்போ வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ற அந்த டைம் லிமிட்டையும் அல்லாஹ் சொல்கிறான். அது எவ்வளோ அழகாக அல்ல ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறான்னா, ஏன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து டிஜிட்டல் கிளாக் இருக்குது, விதவிதமாக கிளாக்கெல்லாம் வந்துருச்சு, மொபைல்லே எல்லாத்தையும் வச்சுக்கிறோம் இப்போ இல்லையா. அந்த காலகட்டத்தில் கிளாக் இன்வென்ட் பண்ணல. ஆனால் அல்லாஹ் வந்து காலத்தை எப்படி அவங்களுக்கு அடையாளம் காட்டினான்னா, கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் நீங்கள் வித்தியாசப்படுத்தும் வரைக்கும் அப்படின்னா பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அந்த வெளிச்சம், வைகரை வெளிச்சம் வந்து த ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் டான், ஃபஸ்ட்டு ரே ஆஃப் சன்லைட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. முதல் சூரிய ஒளி அது வந்து கொஞ்சம் அந்த வெளிச்சம் வரும்பொழுது கருப்பு நூல் எது வெள்ளை நூல் எதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ அது வந்து ஒரு அடையாளமாகும். அதே போல் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லப்படுது. அப்போ அந்த நேரம் வரைக்கும் ஃபஜருடைய பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னாடி ஒரு லிமிட் சொல்லப்படுது. அதே போல் நீங்கள் நோன்பு எப்போ வரைக்கும் வைக்கணும், மக்ரிபுடைய பாங்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்று சொல்லப்படுது. இதில் வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அழகான ஒரு வழிமுறையை சொல்கிறாங்க. நீங்கள் சஹர் செய்வதை தாமதிப்பதும் நோன்பு நோற்பதற்கு அவசரப்படுவதும் மகத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பழக்கம் அதுதான் இருந்துச்சு. சஹர் செய்கிறத வந்து எவ்வளோ லேட்டாக பண்ணணுமோ பண்ணுவாங்களாம், அதே போல் நோன்பு திறப்பதற்கு அவசரப்படுவாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த நேரத்துக்கு உட்பட்டு நோன்பு யாருக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அழகான ஒரு நினைவூட்டல். உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் எப்படி நோன்பு இருந்தார்களோ அதே போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த காரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நோன்பு என்பது மனிதன் படைக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து கடமையாக்கி வச்சுருந்தான். பல பேர் நோன்பு இருக்கிறாங்க, நோன்பு இருந்திருக்கிறாங்க. நபிமார்கள், நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் நோன்பு இருந்திருக்கிறார்கள். அதே போல் இப்போ காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்த மக்கள், அதாவது பீப்புள் ஆஃப் அதர் கம்யூனிட்டிஸ் விரதம் இருக்கிறோம் அப்படின்வாங்க இல்லையா. அந்த இந்துக்கள் இருக்கக்கூடிய வந்து விரதம் என்று சொல்லுவதும், அதே போல் வந்து நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய நோன்பு, அவங்களுக்குன்ட்டு ஒரு பழக்கம் இருக்குது. அப்போ நோன்பு ஒன்றும் புதுசு கிடையாது. முஸ்லீம்கள் வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திற்காக இன்வென்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு பழக்கம் கிடையாது. நோன்பு மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இருந்த ஒரு பழக்கம். அதையே அல்லாஹ் வந்து நினைவூட்டி சொல்கிறான், உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படின்ட்டு அல்லாஹ் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணுறான். நம்பர் 1. அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முத்தகீன்களாக ஆகுவதற்காக அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். நோன்பு எதற்காக என்று சொல்கிறான்ல, நீங்கள் முத்தகீன்களாக ஆவதற்கு. முத்தகீன்கள் என்றால் என்ன? தக்வா உடையவர்கள். தக்வா உடையவர்கள் என்றால் யார்? இறை அச்சம், இறை பக்தி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய மஹப்பத் அப்படின்ட்டு தக்வாவுடைய வார்த்தைக்கு சுப்ஹானல்லாஹ் நம்முடைய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து நீண்ட நடைய விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆழ்கடலை போன்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்கிறாங்க, அவங்க விரலை அவங்க நெஞ்சு இதயத்தின் மீது வைத்து அவங்க சொல்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா என்று 3 முறை சொன்னார்களாம். அதாவது விரலை தங்களுடைய நெஞ்சின் மீது வைத்து இதயத்தின் மீது வைத்து சொல்கிறாங்க,
தக்வா என்பது இதயத்துக்குள்ளே இருக்குது, தக்வா என்பது உங்களுடைய இதயங்களில் இருக்குது, தக்வா என்பது உங்களுடைய இதயங்களில் இருக்குன்ட்டு தங்களுடைய நெஞ்சை தடவி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதயங்களிலிருந்து வரக்கூடிய அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹுக்காக என்று செய்வது, அல்லாஹுக்காக என்ற ஒரு வார்த்தையை உச்சரிப்பது, ஒரு செயலை ஆற்றுவது, பொறுமையாய் காப்பது, கோபத்தை இருந்து வெளியே அதை கட்டுப்படுத்துவது, அல்லாஹுக்காக என்று தர்மம் செய்வது, அல்லாஹுக்காக என்று அன்பு காட்டுவது, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் என்னை பார்க்குறான், அல்லாஹுக்காக நான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை தக்வாவுடைய ஒரு அடையாளம் என்று சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய மொஹப்பத், அல்லாஹ்வுடைய இஷ்க் என்று சொல்லக்கூடிய அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அதிகமாக நேசிக்கின்றான் என்று முத்தகீன்களை பற்றி தக்வாதாரிகளை பற்றி சொல்லப்படுது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த நோன்பு அல்லாஹுக்காக நாம் வைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்காக என்று வைக்கும் பொழுது இதனுடைய உயர்வு என்பது, இதனுடைய அந்தஸ்து என்பது அல்லாஹ் அதனுடைய கூலி அவன் வழங்குவான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைக்கின்றார்கள், எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் கூலியை கொடுத்துட்றான். ஆனால் அதாவது தொழுதிங்கன்னா அதுக்காக வேண்டிய நன்மையை அல்லாஹ் வழங்கிடுறான். நீங்கள் ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா, தர்மம் கொடுத்தீங்கன்னா அதுக்காக வேண்டிய அல்லாஹ் நன்மையை வழங்கிடுறான். ஹஜ்ஜு செஞ்சிங்கன்னா அன்று பிறந்த பாலகனை போல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு அன்று பிறந்த பாலகனை போல் வந்து உங்களை நான் பரிசுத்தமாக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நன்மைகளை பற்றி, அதாவது அஸ்திவார இஸ்லாமிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலிமா தய்யிபா என்று இந்த அடிப்படை 5 கடமைகளுக்கும் அல்லாஹ் கூலி வழங்குவதை பற்றி சொல்லும் பொழுது, நோன்பை பற்றி மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, நோன்பாளிக்காக வேண்டிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான், அது மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா நோன்பாளியுடைய கஷ்டத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். இப்போ எனக்கு பசிக்குது, எனக்கு தாகம் இருக்குன்னு அந்த கஷ்டம் நீங்கள் உணர முடியுமா? முடியாது. நான் வார்த்தைகளால் சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் பசியோடு இருக்கேன், நான் பட்டினியாக இருக்கிறேன், எனக்கு தாகமாக இருக்குது, தொண்டெல்லாம் காஞ்சி போயிருக்குன்னு நான் சொல்லும் பொழுது சும்மா வார்த்தைகளால் தான் சொல்ல முடியும். அதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு தொழுகாளியை வந்து அவங்க தொழும் பொழுது அவங்க பார்க்க முடியும். ஒரு தர்மம் கொடுக்கக்கூடியவங்க ஜக்காத்தை வழங்கும் பொழுது, அதை தர்மம் செய்யும் பொழுது அதை பார்க்க முடியும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களே அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும். ஆனால் ஒரு நோன்பாளியை, அவருடைய நோன்பை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த நோன்பினுடைய நன்மையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த நன்மைக்காக வேண்டிய அந்த கூலியை அல்லாஹ் வந்து பாதுகாத்து வச்சுருக்கானா. சுப்ஹானல்லாஹ். அவன் கொடுப்பான் அந்த கூலியை, அல்லாஹ் கொடுப்பானா. ஏன்னா அந்த தாகத்துடைய கஷ்டத்தையும் பசியுடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். எனவே அல்லாஹ் அந்த கூலியை அவன் வழங்குவான். அதே போல் அந்த நோன்பு வச்சு வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை அல்லாஹ் விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த துர்நாற்றம் என்பது நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கின்றது என்று அறியப்படுகின்றது. இன்னொன்று, ஒரு நோன்பாளிக்கு நான் ஒரு நோன்பினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்கிறதுக்கு, அதோடைய பெனிஃபிட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்துக்காக இல்லை, மறுமைக்காக நமக்கு எவ்வளோ ஒரு உயர்ந்த அந்தஸ்தால் வழங்குறான்னு நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போ தான் இதனுடைய சுப்பீரியாரிட்டி, இதனுடைய சுப்ரீமசி, இதனுடைய இம்பார்ட்டன்ஸு, இதனுடைய ப்ரையாரிட்டியை நம்ம உணர்வோம். அப்போ ஒரு நோன்பாளி அவனுக்கு வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்து, சுப்ஹானல்லாஹ், மறுமையில் அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்னா, ஒன்று கூலி அவன் கொடுப்பான்னு சொல்லிட்டான். இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு கிஃப்ட்டு, நான் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னால், அப்போ என்ன கிஃப்டாக இருக்கும், எப்படி இருக்கும், என்ன மாதிரி கிஃப்ட்டை கொடுப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது பார்க்குறதுக்காக ஒரு ஆவலாக இருப்போம். நான் உங்களுக்கு இதுதான் கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டா தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சஸ்பென்ஸ் போயிடும் நமக்கு. அந்த ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸைட்மெண்ட் வந்து கம்மியாயிடும். இதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அல்லாஹ் என்ன கூலி கொடுக்க போகிறான்னு தெரியலையே. சுப்ஹானல்லாஹ். அவன் மகத்தானவன், அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அருட்கொடையாளன்களுக்கு வழங்கக்கூடியதுக்கு ஈடே இல்லை. அவனுடைய அர்ஷு, அவனுடைய உயர்வு, சுப்ஹானல்லாஹ், வார்த்தைகளால் மன்னிக்க முடியாது. அப்போ அவன் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸில் வச்சுருக்கான். ஆனால் நிச்சயமாக மகத்தான கிஃப்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி நோன்பாளிகளை அல்லாஹ் எப்படி வரவேற்பான் சொர்க்கத்துக்குள்ளே அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு பல வாசல்கள் இருக்குது. அல்லாஹ் வந்து சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துக்கு பல வாசல்கள் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்பெஷல் வாசல் இருக்குது. அந்த வாசலுடைய பெயர் அர் ரயான்.
அதில் வந்து நோன்பாளிகளை மட்டும் உள்ளே விடுவாங்க. ஒரு ஸ்பெஷல் விஐபி என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம், பெரிய ஒரு ஆள் நடத்துகிறாரு, அப்போது நமக்கு விஐபி பாஸ் கொடுப்பாங்க. அது வச்சுட்டு ரொம்ப தைரியமாக போவோம். இப்போ கூட்டத்தோடு கூட்டமாக நாங்கள் போகணுன்னு தேவையில்லை, நம்மக்கிட்ட விஐபி பாஸ் இருக்குது, நம்மளை வந்து ஸ்பெஷலாக வரவேற்பாங்க, நம்ம வந்து இந்த கும்பலோடு போய் நிற்கணும்னு தேவையில்லை, நம்மளை வந்து தனியாக கூட்டிகிட்டு போவாங்க, எங்களுக்கு வந்து விஐபி என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது விஐபி பாஸ் இருக்கா, விஐபி என்ட்ரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காரில் வச்சுட்டு, அதாவது கையில் எடுத்துக்கிட்டு நம்ம போவோம். இங்கே பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய சொர்க்கம் போகக்கூடிய அந்த மன்சில், அந்த டார்கெட் சாதாரணமானது கிடையாது. அல்லாஹ் வந்து உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஈடு இணையாக இல்லாத ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து. அந்த சொர்க்கத்தை பற்றி வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது, நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது. அவ்வளோ அழகான அந்த அந்த இலக்கு. அதில் வந்து காலிதீனா ஃபீஹா அபதா, நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள். நீங்கள் அந்த சொர்க்கத்துக்காக நீங்கள் ஆசைப்படுங்கள், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள். அதைவிட சிறந்தது கூலி எதுவுமே இல்லை. தட்ஸ் அ ஃபைனல் டெஸ்டினேஷன் அண்ட் அ பர்மனெண்ட் ஒன். அங்கே போயிட்டோன்னா நமக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அதுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நோன்பாளிகளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேட் நான் வச்சுருக்கிறேன், அதனுடைய பேர் அர்ரையான் அப்படின்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள். அப்போ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் துவா செய்வோம், யா அல்லாஹ், நாங்கள் வைக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்துடைய நோன்பை உனக்காக என்று வைக்கின்றோம், அதற்குரிய கூலியை நீயே வழங்குவாய், எல்லை இல்லாமல் நீ வழங்குவாய் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வைக்கின்றோம். எங்களுக்காக வேண்டிய அந்த வரவேற்பை நீ தருவாய். அர்ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசப்படி வழியாக வருவதற்கு நாங்கள் ஆசைப்படுகின்றோம் யா ரப்பே என்ற நீயத்தோடு இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு ப்ரிப்பரேஷன், ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வந்து நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் தான். அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்ன தான் ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன், என்ன தான் ஃபைனான்ஷியல் பட்ஜெட்டிங் எல்லாம் நீங்கள் பண்ணி கடைசியில் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் இல்லாக்கட்டி எல்லாமே வேஸ்ட். இன்னமல் ஆமலு பின்னியாத், எல்லா காரியங்களுக்கும் அஸ்திவாரமாக அமைவது நம்முடைய நீயத் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த நோன்பு நம்ம வைக்கக்கூடிய நீயத் வந்து சுத்தப்படுத்திக்கணும், நம்ம அதை சரிப்படுத்திக்கணும். ஏன்னா எல்லா காரியங்களுக்கும் அஸ்திவாரம் முக்கியம். இப்போ ஒரு பில்டிங்க்கு வந்து அதிகமான வந்து கவனம் எதில் செலுத்துகிறோம்? பில்டிங்க்கு வெளியே தோற்றத்துக்கா, இல்லை அலங்காரத்துக்கா, பெயிண்ட்டுக்கா, இல்லை வந்து அதனுடைய பிளானுக்கா? இல்லை, எல்லாத்தோட முக்கியமானது அதனுடைய ஃபவுண்டேஷனுக்கு தான் கொடுப்போம் நம்ம. ஏன்னா அஸ்திவாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ பெரிய பில்டிங்கை மாளிகையை நம்ம கட்டலாம். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லை கட்டி நீங்கள் எவ்வளோ பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டினாலும் ஒரு சின்ன அசைவில் கூட அந்த பில்டிங் கீழே விழுந்துடும், அது வந்து வேஸ்ட்டாக போயிடும், யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அதே போல் தான் நம்ம நோன்பு கூட, நம்மளுடைய அஸ்திவாரம் சரியாக இல்லாக்கட்டி நீங்கள் என்ன தான் நோன்பு வச்சு எல்லாரும் உங்களை பாராட்டினா கூட அப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்காக நம்ம நோன்பு வைக்கலை, அல்லாஹ்வுடைய இறையச்சத்துக்காக தக்குவாடு நம்ம நோன்பு வைக்கலைன்னா வந்து எல்லாமே வேஸ்ட். சும்மா அது வந்து ஹங்கர் அண்ட் தேர்ஸ்டில் தான் போகும். சும்மா தாகத்தோடு இருந்தோம், பசியோடு இருந்தோம் என்ற கணக்கில் போகுமே தவிர அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக இல்லாமல் அது சென்று விடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்போ ஃபஸ்ட்டு செட்டிங் ரைட் அவர் ஸ்பிரிச்சுவல் அப்ரோச் டு ரம்ஜான். நம்ம ஆத்ம ரீதியாக, நம்ம ரூஹானியத்தாக நோன்புக்கு தயாராக வேண்டும். உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். தந்தையும் தாயும் பிள்ளைங்க எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். நோன்புக்கு நம்ம எப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு சார்ட் போடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் நம்மக்கிட்ட கையில் 4-5 நாட்கள் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். ஏன்னா எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு விஐபி வந்தாங்கன்னா நம்ம எப்படி வெல்கம் பண்ணுவோம், அது மாதிரி இது விஐபிலாம் இல்லை, அல்லாஹ் கொடுத்துருக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு, ஒரு மகத்தான வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அதுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி வரும்? ஸ்பிரிச்சுவலி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ பிள்ளைங்க கிட்ட எப்போ எல்லாருக்கும் கன்வீனியன்ட் டைமோ, காலையில் ஃபஜர் தொழுத பிறகோ இல்லை நைட்டுக்கு இஷா தொழுத பிறகோ அந்த இடத்துல எல்லாரும் ஜமாத்தாக உட்கார்ந்து ஒன்றா பேசி அவங்கவுங்க வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் கேளுங்க. சின்னவங்க பெரியவங்கன்ற வித்தியாசம் இல்லாமல் சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அந்த பிள்ளைக்கிட்ட கேளுங்க, வாட் யூ திங்க் அபவுட் ரம்ஜான், என்ன நினைக்கிறீங்க, நம்ம என்ன செய்யலாம் இந்த ரம்ஜானில். அப்படி தான் வந்து அந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, முதல் நோன்பு வைக்கும் பொழுது அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு முதல் நோன்புக்கு வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் உண்டாக்குவாங்க. அது போல் ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு ஃபாஸ்ட் லைஃப் ஆகிடுச்சு. எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாரும் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறோம், எல்லாம் நம்ம வேலைங்களில் பிஸி ஆகிடுறோம். அந்த பிஸினஸில் அந்த வேலைக்கு மத்தியில் என்ன செய்கிறோன்னா முக்கியமான விஷயத்தை கோட்டை விட்டுறோம். அப்போ முக்கியமான விஷயம், நம்ம ஸ்பிரிச்சுவலி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வீட்டில் வந்து எல்லாருக்கு மத்தியிலையும் வந்து இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கணும்.
குடும்பத்தார்களுக்கு மத்தியில் வந்து அந்த ஒரு ஒரு பாண்டிங், ஒரு பரஸ்பரத்தை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உண்டாக்கக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம தான் உண்டாக்கணும். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் நம்ம தான் அதை வந்து உண்டாக்கணும். அந்த பெண்மணிகள் நாடுனாங்கன்னா எதை வேணாலும் பண்ணலாம் இல்லையா? எப்படியும் வந்து நம்ம அந்த ஒரு 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 சுச்சுவேஷனை நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸ் உண்டாக்கணும் நம்ம வீட்டில். அப்போ நீங்கள் தான் வந்து உண்டாக்கி, நான் வந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கிலேருந்து வந்து நான் இது பண்ண விரும்புகிறேன், எல்லோரும் உட்காருவோம், ஒரு 1/4 மணி நேரம் உட்காருவோம், எந்த கேஜெட்ஸும் வேண்டாம், எந்த இன்டர்நெட்டு இது கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ ஐபேடோ மொபைலோ எதுவுமே, நோ டிஜிட்டல், ஒன்லி வந்து ஃபிசிக்கலாக உட்காருவோம், நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காருவோம், ஒருத்தர் உட்காந்து பேசுவோம், 15 மினிட்ஸ் உட்காருவோம், நல்லா குரானுடைய தர்ஜுமா எடுத்துக்கொள்வோம், ஹதீஸ் கிதாப் எடுத்துக்கொள்வோம், இல்லாட்டி நம்ம வந்து ரம்லானை பற்றி சொல்லக்கூடிய நல்ல கிதாபுகள் இருக்கும், அதை பற்றி எடுத்துக்கொள்வோம். யாராவது ஒருத்தவங்களை படிக்க சொல்லுங்கள், இல்லை தெரிஞ்ச விஷயங்களை பேச சொல்லுங்கள், இல்லை உங்கள் சின்ன வயசில் எப்படி நீங்களாம் நோன்பு இருந்தீங்க, இப்போ நம்ம பிள்ளைங்களை வந்து எப்படி நோன்பு வைக்க ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு கேட்கலாம். அப்புறம் வந்து ஒரு மெனு லிஸ்ட் போடுங்கன்னு சொல்லலாம், பசங்கக்கிட்ட கொடுத்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு, என்னென்னா அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் உண்டாக்கும். அதே போல் இந்த ரம்லான் மாதத்தில் வந்து யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு அழைக்கலாம், நோன்பாளிகளுக்கு யாருக்கெல்லாம் நம்ம வந்து நோன்பு திறக்க வைக்கலாம், விருந்தாளிகளை யாரை அழைக்கலாம், அதே போல் வந்து நம்ம எத்தனை தர்மம் செய்யலாம், யார் யார் என்ன தர்மம் செய்ய விரும்புகிறீங்க, இதெல்லாம் வந்து உட்காந்து பேசணும். ஃபேமிலியோடு உட்காந்து பேசும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று நம்மளுடைய உறவு முறைகளையும் பந்தம் உண்டாகும், அதே போல் வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும், வீட்டில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா பல ஸ்கூல்ஸில், இப்போ நம்மளுடைய இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க, வீட்டில் வந்து நல்லா சார்ட் பண்ணி வைங்க, வெல்கம் ரமஸான், இல்லை ரமஸான் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடுங்களில் வந்து அலங்கரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தையினுடைய பர்த்டே நம்மளுடைய மார்க்கத்தில் வலியுறுத்தப்படாத ஒன்று, ஆனால் எல்லாரும் வந்து இன்றைக்கி கொண்டாடக்கூடியதை ஒன்றாக வச்சுருக்கக்கூடிய நம்ம அந்த பர்த்டேக்கு எவ்வளோ எக்ஸைட் ஆகி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஒரு முஸ்லீமுக்கு எவ்ரிடே இஸ் அ பர்த்டே, ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தான். ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, காலை அடைந்தீர்கள் என்றால் மாலை வரை உயிரோடு இருப்பீங்க, எதிர்பார்க்காதீங்க. மாலை அடைந்தீர்கள் என்றால் காலை வரை உயிரோடு இருப்பீங்க, நீங்கள் வந்து நம்பாதீங்க. அல்லாஹ் கொடுத்துக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு பிறந்த நாள் தான். அந்த பிறந்த நாட்களில் ரம்லான் மாதத்தில் இருப்பதக்கூடிய இந்த 30 நாட்களும் வந்து மிக சிறந்த நாட்கள். அப்போ அதை நம்ம எப்படியெல்லாம் வரவேற்கணும், ஒரு பர்த்டேக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து வீட்டை டெக்கரேட் பண்ணுறோம், இப்போ ரம்லானுக்கு நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் உண்டாகும், பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் உண்டாகும். அவங்க கையால் வந்து சார்ட் பண்ண சொல்லுங்கள், ஏதாவது மாடல்ஸ் பண்ண சொல்லுங்கள், அப்படி வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் வீட்டில் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நம்முடைய கோல் என்ன? சரி, இப்போ நோன்பை பற்றி புரிஞ்சிருச்சு, ஒரு ஃபேமிலியுடைய பாண்டிங் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து ஒரு சார்ட் ரெடி பண்ணிட்டோம், ஒரு மெனு ரெடி பண்ணிட்டோம், ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நோன்பினுடைய வாட் இஸ் அவுட்கம்? இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அதுலேருந்து வந்து நமக்கு என்ன நம்ம வந்து அடைய போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கணும், எல்லாருக்கும் ஒரு டார்கெட் வச்சுக்கணும். இப்போ எப்படின்னா ரோட்டில் போகிறாங்க, வண்டியில் எல்லாரும் போகிறாங்க, இப்போ ஒரு ஆட்டோவில் நீங்கள் போக விரும்புகிறீங்க, இப்போ ஆட்டோவில் ஏறின உடனே முதல் கேள்வி அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கே போகணும் மேடம் அப்படின்னு கேட்பாங்க, எங்கே போகணும் சார் அப்படின்னு கேட்பாங்க. எங்கேயாவது போப்பானா அந்த ஆட்டோ எடுத்துகிட்டு போவானா, என்ன சார் பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்கன்னு. உட்காந்துட்டீங்க, இப்போ ரோட்டில் போகணும், எங்கேயாவது போகணும்ல, நீங்கள் எங்கே போக போகிறீங்க தெரிஞ்சிருக்கணும்ல உங்களுக்கு. சும்மா எல்லாரும் ரோட்டில் போகிறாங்க நானும் போகிறேன்னு சொன்னால் அதை விட முட்டாள்தனம் வேறு ஒன்றுமே கிடையாது. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ். நீங்கள் கிளம்பி போகிறீங்கன்னா எதை நோக்கி போகிறீங்கன்ற இலக்கு இருக்க வேண்டும். அப்போ அதே போல் இப்போ நோன்பு மாதம் வருது அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய மகத்துவத்தெல்லாம் நான் உணர்ந்துக்கிட்டேன். பட் வாட் இஸ் மை டார்கெட்? என்னுடைய டார்கெட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கையை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு போவேன். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் டார்கெட் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும், டெடிகேஷன் இருக்கும், நம்மளுடைய டிவோஷன் இருக்கும். எல்லாமே எப்படி வரும், ஒரு இலக்கை அடைய வேண்டும், அந்த இலக்கை அடையக்கூடிய அந்த ஒரு நோக்கத்தோடு ஒரு பயணத்தை நம்ம வச்சாதான் அந்த இலக்கை நோக்கி நம்ம என்ன செய்வோம், உழைப்போம், அதை நோக்கி வந்து நம்மளுடைய முழு ஃபோக்கஸ் இருக்கும், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆர்வம் இருக்கும். அப்போ டார்கெட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட் ஜன்னத்தை அடைவது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அதை நோக்கி செல்லக்கூடிய காரியங்களாக நம்முடைய காரியங்களை அமைத்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மிக முக்கியமான விஷயம் இந்த ரம்லான் மாதத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்பது டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் வந்து இன்றைக்கி அதை பற்றி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி கிளாஸஸ் எடுக்கிறாங்க, பெரிய செமினார்ஸ் நடக்குது, ட்ரைனிங் நடக்குது இல்லையா. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங் வேர்டு.
டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. பெஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையாகவே சொல்கிறேன் சகோதரிகளை, பெஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட். நம்முடைய தொழுகையை பாருங்கள், எவ்வளோ அழகாக டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுக்குது பாருங்கள். காலைல ஃபஜர்லேருந்து நம்ம நேரம் ஆரம்பிக்கணும், ஸொஹருடைய நேரம், அசருடைய நேரம், மகரிபுடைய நேரம், இஷாவுடைய நேரம், ஒவ்வொரு முறையும் அல்லாவோடு கனெக்ட் ஆகிட்டு நம்முடைய வேலைகளை நாம் தொழுகையை சுற்றி அமைத்து கொண்டோம் என்றால் அதை விட பெஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் எதுவுமே கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் சஹாபாக்கள் அப்படி தான் இருந்தாங்க. தஹஜுத்லேருந்து நான் இந்த வேலையை ஆரம்பிப்பேன், ஃபஜர் வரைக்கும் இந்த வேலையை முடிச்சிடுவேன், ஃபஜருக்கு பிறகு இந்த வேலையை செய்வேன், ஸொஹர் வரைக்கும் இந்த வேலையை முடிச்சிடுவேன், ஸொஹருக்கு பிறகு இந்த பிரேக் எடுப்பேன், அசரோடு மறுபடியும் வேலையை ஆரம்பிப்பேன், மகரிபோடு இந்த வேலையை முடிப்பேன் அப்படின்ட்டு அவங்களுடைய வேலைகள் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஜர்லேருந்து இஷா வரைக்கும் தான் தே ஹேட் பிளான் தேர் ஒர்க் அரவுண்ட் த சலாஸ். தொழுகையை சுற்றி தான் அவங்களுடைய வேலைகள் இருந்துச்சு. இந்தந்த நேரத்துக்குள்ளே நம்ம இந்த வேலையை செய்வோம்னு சொல்கிறதுக்கு நம்ம தொழுகை தான் பெஸ்ட்டு டைம் டேபிள் நமக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் யோர் சலா, உங்களுடைய தொழுகையை வந்து கரெக்டாக்கிடுங்க. ரம்லான் மாதத்தில் செய்ய வேண்டிய முதல் டாஸ்க் என்ன, என்னுடைய ஃபோக்கஸ் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் யாரெல்லாம் நான் ஒரு வேளை தொழுகையை கூட கதா ஆக்க மாட்டேன், கரெக்டாக தொழுவேன். அது மட்டும் இல்லாமல் ரம்லான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தராவியா தொழுகை. அல்ஹம்துலில்லாஹ் பல மஹல்லாக்களில் மாஷா அல்லாஹ் இப்போ பெண்களுக்கும் இடவசதி செஞ்சுருக்கிறாங்க. தராவியாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் பல பேர் தங்களுடைய வீட்டில் கூட இமாம்களை வைத்து தொழுகையை நடத்துகிறாங்க. பெரிய பாக்கியம் இது. ஏன்னா முழு குரானையும் காதோடு நாம் முழுமையாக கேட்கக்கூடிய வாய்ப்பை இந்த தராவியா தொழுகை நமக்கு வழங்குது. அல்ஹம்துலில்லாஹ் அதில் பாருங்கள், பெண்களுக்கும் பல இடங்களில் வசதி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒன்று ஸ்பிரிச்சுவலி அல்ஹம்துலில்லாஹ் குரானோடு கனெக்ட் ஆகிறதுக்கு, அடுத்தது தொழுகையோடு கனெக்ட் ஆகிறதுக்கு, அதுக்கு அடுத்து நமக்கு ஃபிசிக்கலாகவும் நம்மளை ஆக்டிவாக வைக்கிறதுக்கு தராவியா ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு செயல். அல்லாஹ்வுடைய அருட்கொடையும் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும் இருக்குது, ஃபிசிக்கல் பெனிஃபிட்டும் இருக்குது, சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் கூட இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் மனதை அமைதிப்படுத்துவதற்கும், மனதை ஃபோக்கஸ் படுத்துறதுக்கும், மனதனுடைய நம்ம டார்கெட்டை வந்து செட் ரைட் பண்ணுறதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த தராவியா தொழுகை ரொம்ப மகத்தான ஒரு அருட்கொடை அன்புக்குரியவர்களே. அதனால் அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஐவேளை தொழுகையோடு தராவியா தொழுகை. இன்னொன்று நல்ல ஒரு அருமையான ஒரு ஷார்ட்கட் நமக்கு இந்த 30 நாட்களில் கிடைப்பது என்னென்னா, மற்ற நாட்கள்லாம் நம்ம எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட ரமலான் மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சஹருக்கு எந்திரிக்கணும் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் நீங்கள் இதுக்கு கொஞ்சம் முன்கூட்டி நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் தஹஜ்ஜுத்தை தொழுதுடலாம். தஹஜ்ஜுத் என்பது மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வானத்தில் இறங்கி வந்து என்னை அழைக்கக்கூடிய என்னுடைய அடியார்கள் யார், நான் படைத்திருக்கக்கூடிய என்னுடைய மக்லூக் யார் என்னை அழைக்கின்றார்கள், யார் என்னை வந்து வேண்டுகின்றார்கள், அவர்கள் கேட்பதை நான் அளித்து விட்டேன், அவர்களுக்கு வழங்கி விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறானா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது ரமலான் மாதத்தில் வந்து இன்னும் மகத்துவம் அதில் இருக்குது இல்லையா. அப்போ மற்ற நாட்களில் நமக்கு தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்க முடியுதோ இல்லையோ, ரமலானில் வந்து ரொம்ப ஈஸியாக எந்திரிச்சிடலாம். ஏன்னா நம்ம எப்படியும் சஹருக்கு எந்திரிக்க தான் போகிறோம். அதனால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே உங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுதுடலாம். தஹஜ்ஜுத்தில் கேட்கக்கூடிய துவாக்களே அல்லாஹ் மறுப்பது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ஒன்று ஐவேளை தொழுகையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ரெண்டாவது தராவியா தொழுகையை வந்து கோட்டை விட்டுறாதீங்க, மூணாவது தஹஜ்ஜுத் தொழுகையோடு இன்ஷா அல்லாஹ் மற்ற தொழுகை. இப்போ பாருங்கன்னா ஃபஜரோடு நம்ம தொழுதுட்டு உட்காந்தோன்னா ஒரு ஜூஸ் குரான் முடிக்கிற வரைக்கும் துஹாவுடைய நேரம் வந்துடுது. காலையில் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் நஃபில் தொழுகை நீங்கள் தொழுதுடலாம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த நன்மையும் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஃபரலான தொழுகையோடு சுன்னத்தான தொழுகையோடு நஃபீலையும் நீங்கள் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நீங்கள் ஃபிக்ஸிங் யோர் சலா, தொழுகையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவது. அடுத்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்தார்களில் மிக ரொம்ப வீணாக்கக்கூடியது 2 விஷயந்தான். ஒன்று அவங்களுடைய ஹெல்த்து, 2 அவங்களுடைய டைம். இதனுடைய மகத்துவத்தை என்னுடைய உம்மத்தார்கள் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. 2 விஷயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க உடல் நலம், அவங்களுடைய நேரம். எவ்வளோ முக்கியமான விஷயத்தை வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், கவுச் போட்டுட்ட மாதிரி உட்காந்துக்கிட்டே நேரத்தை கழிக்கிறோம்.
இங்கே நம்ம இது நோன்பு டைமில் ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஆக்டிவாக இருப்பதற்கு வயிற்றில் சாப்பாடு கம்மியாக இருந்து ஆக்டிவாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் ரெஸ்பான்சிபிளாக சாப்பிடுவதற்கும் நமக்கு இந்த நோன்பு மாதம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நிறைய வந்துருச்சு இப்போ யூடியூப்பில் வந்து இப்போ எக்கச்சக்கமான சேனல்ஸ், ஹெல்த் சேனல்ஸ் வந்துருச்சு. கூகுளே இப்போ டாக்டர் ஆகிட்டார். என்ன இருந்தாலும் கூகுளில் போட்டு பார்த்துக்குறோம் இல்லையா? அதில் வந்து ஹெல்த்தி ஃபுட், அதே நேரத்தில் வந்து சக்திகரமாக நம்ம ரசூல் சாயிசமுடைய சுன்னத்தான உணவு பழக்கங்களை உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை ஆக்கி கொள்ளலாம். ஏன்னா கண்மணி நாயகம் சாயிசம் சொல்கிறாங்க, சிறந்த மருத்துவம் என்ன தெரியுமா? உங்களுடைய வயிறை வந்து 3ஆக பிரித்து கொள்வது. ஒரு பாகம் உணவுக்கு, ஒரு பாகம் தண்ணீருக்கு, ஒரு பாகத்தை எம்டியாக விட்டுருங்க, காலியாக விட்டுருங்க, வயிற்றுக்கே விட்டுருங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி எல்லாம் டாக்டர்ஸ் தான் அட்வைஸ் பண்ணுறாங்க, கம்மியாக சாப்பிடுங்க, நேரத்தோடு சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க அப்படின்றாங்க. நம்ம ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக அவங்க சொல்கிறாங்க. வயிறை 3ஆக பிரிச்சுக்கோங்க, ஒரு பாகம் மட்டும் சாப்பாடு சாப்பிடுங்க. அதோடு இன்னொரு சுன்னத்தான வழிமுறை என்ன தெரியுமா? பசி வரதுக்கு முன்னாடியே சாப்பிட்றது. கொஞ்சம் பசி இருக்கும் பொழுதே வந்து சாப்பாடு நிறுத்திடுறது. அதாவது பசி எடுக்குதுன்னா ஒன்லி 80% மட்டும் தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஆனால் இன்றைக்கி எல்லாம் மன்னிப்பானாங்க, வயிறு முட்டை இல்லை, நம்ம தொண்டைக்குழி முட்டை சாப்பிட்றோம். அதுவும் குறிப்பாக அந்த 13-14 மணி நேரம் என்ன நோன்பு இருக்கிறோமோ, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 10-11 மணி நேரம் சாப்பிட்டே கழிக்கிறோம். 11 மாதம் சமைக்காத எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு அந்த நோன்பு இருக்கிறேன்னு சொல்லிட்டு டபுள் ட்ரிபிள் இல்லை 4 டைம்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம். கடைசியில் வந்து உடல்நலம் பாதிப்பு, கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் என்று வந்து நாம் தான் பாதிக்கப்படுறோம். எனவே ஹெல்த்தி ஃபுட் நம்முடைய அடுத்த இலக்காக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட், அடுத்தது ஹெல்த்தி ஃபுட். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு சின்ன சின்ன துவாக்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதோடு நாமும் செய்து இந்த துவாக்களோடு இந்த மாதத்தை அலங்கரிக்க வேண்டும். துவாக்களில் ஃபஸ்ட்டு துவா என்ன தெரியுமா? எந்த வேலை செய்வதையும் நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிப்பது. பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய எந்த காரியங்களும் தோற்று போகாது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் பரக்கத் இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயரை கொண்டு ஆரம்பியுங்கள், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஆரம்பியுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம காட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய காரியங்களை பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க. அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா நம்மளுடைய ஸ்லீப் பேட்டர்ன். அஃப்கோர்ஸ் சஹர் நேரத்தில் எந்திரிச்சு சாப்பிடுவது ஸ்லீப் வந்து நம்மளுடைய பாதிக்கப்படுது. ஆனால் அதுக்காக நாள் முழுக்க தூங்குவது என்பது என்கரேஜ் கிடையாது. அஃப்கோர்ஸ் தூக்கம் கூட ஒரு இபாதத். இந்த நோன்பு நேரத்தில் தூக்கம் கூட இபாதத் என்று நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், முழு நாள் தூங்கி சாயந்தரம் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் எழுந்திரிச்சு நோன்பு திறப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது. இட்ஸ் நாட் என்கரேஜ்ட். நான் இங்கே ஹலால், ஹராமு, மக்ரூ அதை பற்றிலாம் நான் இங்கே பேசலை. எது நல்லது, எது என்கரேஜ், எது டிஸ்கரேஜ் என்பதை பற்றிலாம் உங்கள்கிட்ட நான் எத்தி வைக்க விரும்புகிறேன். அதனால் தூக்கத்தையும் அளவோடு தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி உங்களுடைய ஸ்லீப் பேட்டர்னை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சின்ன சின்ன துவாக்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அதில் வந்து ரொம்ப முக்கியமான துவா அல்லாஹ்விடம் அதிகமாக வந்து தௌபா செய்வது. அல்லாஹ் வந்து விரும்புகிறான். அல்லாஹ் வந்து மன்னிக்கக்கூடியவன். யார் வந்து மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களை மன்னிப்பதில் அல்லாஹ்வுக்கு ஈடு இணையாக யாருமே கிடையாது. அவன் மன்னிக்காவிட்டால் யார் மன்னிப்பார்கள் நம்ம இல்லையா? அவன்தான் நம்மை மன்னிக்கக்கூடியவன். மன்னிப்புக்கு சொந்தக்காரன் அவன் தான். ஆனால் இதில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? டு கில் அவர் ஈகோ அண்ட் ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ். மாஃப் கர்னா और மாஃபி சாஹர்னா. அல்லாஹ்க்கு பசந்தீதா दो கேரக்டர். என்ன சொல்கிறாங்க? மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பது அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான 2 விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு மாதத்தை விட ஒரு எந்த பெரிய மாதம் வந்துட போகுது நமக்கு? யார்கிட்டையாவது மன்னிப்பு கேட்பதையும் யாரையும் நாம் மன்னிப்பதிலும். எப்படி பிஸ்மில்லா சொல்லி நம்முடைய காரியங்களை ஆரம்பிக்கின்றோமோ, சின்ன சின்ன துவாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதே போல் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதற்கும் தயவு செய்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா ரமலான் மாதம் என்பது புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய ரமலான் மாதம், நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய ரமலான் மாதம், சொர்க்கத்தை நோக்கி நம்முடைய பாதைகளை அமைக்கக்கூடிய ரமலான் மாதம். அதை அலங்கரிப்பது என்பது மன்னிப்பதும் மன்னிப்பு கோருவதும். முதல்ல அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வது. அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹ் எங்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக, அல்லாஹ் நாம் செய்திருக்கக்கூடிய சின்ன பெரிய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்பதோடு, நாம் யாருக்காவது தீங்கு செய்திருந்தால், யாருக்காவது தவறு செய்திருந்தால், யாருக்காவது நம்ம வந்து கஷ்டம் கொடுத்துருந்தா
தயவு கூர்ந்து இந்த மாதத்துக்கு முன்னாடியே மன்னிப்பு கேட்டுருங்க. அதே போல் மன்னிப்பு கேட்பது கூட ஈஸி, ஆனால் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் என்ன சொல்லுவாங்க, ஜன்மத்துக்கு பகை எங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆகாது, நாங்கள் பேசிக்க மாட்டோம், நாங்கள் கொடுக்கல் வாங்கல் பண்ண மாட்டோம், நாங்கள் பிள்ளை கொடுக்க மாட்டோம், பிள்ளை வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு நம்மளாய் ஏதோ இந்த உலகத்துக்காக செய்யக்கூடிய இந்த உலக விஷய பழக்க வழக்கங்களில் உண்டாக்கி வச்சுக்கிறோம். மன்னிப்புக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் நம்ம எப்படி மன்னிக்க வேண்டும் நம்ம ஆசைப்படுறோமோ அதே போல் நம்மளும் மற்றவங்கள மன்னிச்சு விட்டுணும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சண்டைகளில் எதில் பார்த்திங்கன்னா, ஒன்று ஈகோ ஃபைட்டு, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லக்கூடிய ஃபைட்டு. அடுத்தது என்ன சண்டை வருது, சொத்துக்காக சண்டை, பணத்துக்காக சண்டை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நிச்சயமாக இதெல்லாம் அழியக்கூடியது. குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழியக்கூடியது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், நாம் அனைவரும் மரணத்துக்காக என்று படைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள். படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பது அல்லாஹ் உருவாக்கி இருக்கக்கூடிய கட்டாயம் ஒன்று. இது நியதி. இது யாருமே எஸ்கேப்பே ஆக முடியாது. அப்போ மரணத்துக்காக என்று உருவாக்கப்பட்டிருக்கூடிய நம்ம என்ன மனசில் வச்சுக்கிட்டு ஈகோ வச்சு ஃபைட் பண்ணிட்டு நம்ம என்னத்தை சம்பாதிக்க போகிறோம்? அதே போல் சொத்துக்காக சண்டை போட்டு என்னத்தை சம்பாதிக்க போகிறோம்? மௌத்தா போன பிறகு நகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அழுக்க கூட எடுத்துகிட்டு தான் நமக்கு அது கபரில் புதைக்கிறாங்க. யாருமே இந்த உலகத்திலேருந்து நம்மோடு கூட வரப்போவது கிடையாது. நம்மோடு உடன் வரப்போவது நம்முடைய நல் அமல்கள் தான். இந்த ரமலான் மாதத்தில் நம்ம உண்டாக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு குணம் மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பது. அவங்க கேட்குறாங்களே இல்லையா, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மனசில் ஒரு உறுதிமொழி எடுங்களேன். அது பிறகு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் வரும் பாருங்கள். அதே மனசில் இவங்க எப்படி செஞ்சாங்க அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பேக்கேஜ் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு கஷ்டம் இருக்கோ இல்லையோ நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும், நமக்கு தான் பாரமாக இருக்கும். அப்போ இதயங்களை சுத்தப்படுத்தக்கூடிய, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, தக்வா ஹாஹுனா, தக்வா என்பது உங்களுடைய இதயங்களில் இருக்குன்ட்டு. தக்வாவுடைய ஒரு அடையாளம். ஏன்னா இந்த நோன்பே நம்மை தக்வாதாரிகளாக ஆவதற்காகத்தான் நல்லா கடமையாக்கியிருக்கிறான். அப்போ நோன்பினுடைய இந்த அடிப்படை ரீசன், அதனுடைய ஃபண்டமெண்டலே என்னென்னா தக்வாதாரியாக ஆகுவது. அப்போ தக்வாதாரியுடைய அடையாளம் என்னென்னா, அவன் மன்னிப்பு கேட்பதில் தயங்க மாட்டான், யாரை மன்னிப்பதற்கும் தயங்க மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இஃப் தெர் இஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன் தெர் இஸ் நோ டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் எதிர்பார்க்கணும்? மனுஷக்கிட்டன்னு எதிர்பார்த்து நம்ம எதை சம்பாதிக்க போகிறோம்? அல்லாஹ் தான் வழங்கக்கூடியவன், அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடியவன். அத்தனை அருட்கொடைகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் குன் ஃபயக்குன், அவன் நாடினால் என்றால் அவனுக்கு நேரம் டைமெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நாடினால் ஆகிவிடும். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் ஒரு மரத்தினுடைய காய்ந்த இலை கூட கீழே விழுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது மனுஷனோடு நம்ம சண்டை போட்டு என்னத்தை செய்ய போகிறோம்? என்னத்தை சாதிக்க போகிறோம்? மனுஷக்கிட்ட எதிர்பார்த்து நமக்கு கிடைச்சிருமா? அல்லாஹ் நாடினால் தவிர எதுவுமே கிடைக்காது. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்தில் தக்வாவுக்காக நம்ம படைக்கப்பட்டுக்கூடிய ரமலான் மாதத்தில் தக்வாவை அடைய வேண்டும் என்றால் இதயங்களை சுத்தப்படுத்துவோம். யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபுனா அலா தீனிக். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கூடிய துவா, எல்லா இதயங்கள் மீது ஆட்சி புரியக்கூடியவனே, என்னுடைய இதயத்தை உன்னுடைய பக்கம் உனக்கு அடிப்படைவதற்காக நீ ஆக்கி அருள்வாயாக என்று துவா செய்தார்களாம். அப்போ இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பது, மன்னிப்பு கேட்பது, இதயங்களை நாம் சுத்தப்படுத்தி கொள்வது. அல்ஹம்துலில்லாஹ். இது நம்முடைய ரமலான் மாதத்துடைய ஒரு டார்கெட்டாக இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு கருத்தை சொல்லி நான் முடிப்பேன். எப்போ நம்ம உயர்ந்த அந்தஸ்துக்கு அடைய முடியும் என்றால், பேரும் புகழும் அந்தஸ்தும் பாப்புலாரிட்டி ஃபேமு மக்களுடைய பெருமை இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு மற்றவர்கள் இதயத்தோடு சுத்தமான மனசோடு அவங்களுடைய கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உதவி செய்து அவர்கள் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கின்றான். குறிப்பாக ஏழை எளியவர்கள், மிஸ்கின்கள், வறியவர்கள், பயனாளிகள், அதில் குறிப்பாக அனாதைகள், இதில் எல்லாத்த விட ப்ரையாரிட்டி உங்களுடைய ஓன் ஃபேமிலி. புண்ணியம் பூத்து கொடுங்கக்கூடிய இந்த ரம்லான் மாதத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஃபாஸ்டிங் அண்ட் சேரிட்டி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக விரும்பக்கூடிய விஷயம் தான தர்மம் வழங்குவது, மற்றவர்களுக்கு வாரி வழங்குவது. ஜக்காத் கொடுத்தவர்கள் யாருமே ஆண்டியாக போனதே கிடையாது, பரதேசியாக போனதே கிடையாது. அவர்களுக்கு எந்த விதமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஷ்டத்தை கொடுத்ததே கிடையாது. அதே போல் வாரி வழங்கியவர்கள் என்றைக்குமே ஏழ்மையில் வாழ்ந்தது கிடையாது. அப்போ இதை சொல்லும் பொழுது ஒரு கருத்து வரலாம், நாங்களே சாப்பாடு கஷ்டப்படுறோம், நாங்கள் எப்படி மற்றவங்களுக்கு வாரி வழங்குவது?
நீங்கள் பணத்தால் இல்லை, உங்களுடைய பொருட்களால் இல்லை, உங்களுடைய இதயங்களால் நியத்து வைங்க. யா அல்லாஹ், நான் மற்றவர்களுக்கு ஒரு அருட்கொடையாக இருப்பதற்கு நீ வழிவகை செய்வாயாக. அப்படி நியத்து வைங்க. தானாக பரக்கத்து உங்களுக்கு வரும். பரக்கத் என்பது வெறும் பணத்தால் மட்டும் இல்லை, பொருட்களால் மட்டுமல்ல. பரக்கத் என்பது உங்களுடைய நீயத்தால் இருக்குது. கர்மணி நாயகம் சாசியம் சொல்கிறாங்க, தர்மம் ஒரு பேரிச்ச பழத்துடைய பாதியை கொடுத்தாவது நீங்கள் வந்து சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்றாங்க. எவ்வளோ ஒரு மகத்தான ஒரு வழிகாட்டுதல் பாருங்கள். எல்லாரும் பார்க்குற மாதிரி பெருசாக நீங்கள் வந்து கூட்டத்தை கூட்டி எல்லாரும் செய்கிறது வந்து அது ஒரு தர்மம். பெருமைக்காக நீங்கள் செய்யாதீங்க. உங்களுடைய வலது கையால் கொடுக்கும் பொழுது இடது கைக்கு தெரியாமல் கொடுக்கக்கூடியது சிறந்த தர்மம்னு சொல்லக்கூடிய நம்முடைய மார்க்கம். அதே நேரத்தில் என்ன சொல்லுது, சில நேரங்களில் எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்தில் தர்மத்தை கொடுங்க. ஸோ தட் அதர்ஸ் கேன் பி இன்ஸ்பயர்ட். மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்பீங்க. மற்றவர்களுடைய மனத்தில் வந்து ஆசையை உண்டாக்குவீங்க. நானும் அவர்களைப் போல தர்மம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்குவதற்கு சில நேரங்களில் எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்தில் தர்மத்தை கொடுங்க. சில நேரங்களில் யாருக்குமே தெரியாமல் எந்த அளவுக்கு நான் நீங்கள் ரைட் ஹேண்டில் கொடுக்கும் பொழுது உங்கள் லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரியாமல் தர்மத்தை கொடுங்க அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ இதில் அல்ஹம்துலில்லாஹ் வசதி உள்ளவர்கள், அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய சக்காத்தை கால்குலேட் பண்ணி கொடுப்பது இந்த மாதத்தில் சிறந்தது. ஏன்னா நிறைய கூலி கிடைக்கும். அதே போல் வசதி இல்லாதவர்கள் நீங்கள் வாங்கும் பொழுது, யா அல்லாஹ், அடுத்த முறை நான் வழங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற நியத்தோடு நீங்கள் அந்த தர்மத்தை பெறுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நிச்சயமாக பரக்கத்தை கொடுப்பான். இந்த வருஷம் நான் வாங்குறேன் அல்லாஹ், அடுத்த வருஷம் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற நியத்தை நீங்கள் வைங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய ரிஸக்கில், உங்களுடைய வருமானத்தில் அல்லாஹ் மகத்தான வந்து உங்களுக்கு பரக்கத்தை கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து நம்ம நியத் வைக்கிறோம். இந்த ரம்லான் மாதத்தில் அருட்கொடைகளை வாரி வழங்கக்கூடிய நியத் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அருட்கொடை எல்லை இல்லாமல் வழங்குறான். நம்ம மற்றவர்களுக்கு ஒரு அருட்கொடையாக இருந்து எவ்வளோ முடியுதோ தர்மம் கொடுக்கலாம். இப்போ என்னால் வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ் நான் நியத் வைக்கிறேன், இந்த ரம்லான் மாதத்தில் நான் ஒரு நோம்பாளிக்கு சாப்பாடு கொடுப்பேன். என்னால் எவ்வளோ முடியுதோ, என்னுடைய அளவு, என்னுடைய அந்தஸ்து எனக்கு தான் தெரியும். அல்லாஹ் அறிவான். அல்லாஹ்வுக்காக என்று நான் கொடுக்கக்கூடிய நியத்தை வச்சேன். நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய பரக்கத்தை, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நீங்கள் வந்து உணர்வீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரம்லான் மாதத்தில் அந்த நியத்தை நீங்கள் வைங்க என்று கூறிக்கொண்டு, அல்ஹம்துலில்லாஹ் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கி உங்களோடு பேசக்கூடிய வாய்ப்பை தந்த ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு முஸ்லீம் உமன், நம்முடைய சகோதரிகள், இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். அல்லாஹ் வரக்கூடிய இந்த ரம்லான் மாதத்தை எங்களுக்கு அருட்கொடை பொருந்திய ரம்லான் மாதமாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் நாம் நோன்பு வைக்கின்றோமோ எங்களுடைய நோன்புகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் நோன்பு வைக்க முடியலையோ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் நம் அனைவரையும் நோய் நொடியிலிருந்தும், கடன் தொல்லையிலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும், பலா முசீபத்துகளிலிருந்தும், அனைத்து விதமான அபாயங்களிலிருந்தும், விபத்துகளிலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக என்று துவா செய்து கொள்வோம். மகத்தான புண்ணியம் பூத்து கொடுக்கக்கூடிய ரம்லான் மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக, அந்த பாக்கியத்தை தருவானாக என்ற துவாவோடு, ரம்லான் முபாரக், ரம்லான் கரீம் என்ற துவாவோடு வாய்ப்பைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் ரம்லான் மாதத்தில் வந்து எப்படி ஷெட்யூல் வச்சுருக்காங்கன்னு தெரியலை. ஆனால் உங்கள் நேரத்தை நல்ல விதமாக அதிகமாக நல்ல விஷயங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஷெட்யூலை உண்டாக்கி கொள்ளுங்கள் என்ற அந்த வேண்டுகோளோடு நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்கல்லாஹு ஹைர். வாக்கிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.